நேர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய்ன்னு எப்படி அதுக்கு பேர் வந்தது? அது பல விதமான நன்மைகளை செய்து தருது நமக்கு. கொஞ்சமான நன்மை இல்லை. அந்த நல்லெண்ணெயால் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் நடைபெறுது. இது எள்ளு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல எண்ணெயை நம்ம நல்ல சுத்தமானதாக இருந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இது செக்கில் போய் ஆடுவாங்க நல்லெண்ணெய். உங்களுக்கு சொந்தமான நல்ல எண்ணெய் வேணால் ஒரு 10 கிலோ எள்ளு வாங்கி ஒரு 2 கிலோ வெல்லம் போட்டு ஆடி அதை வீட்டில் எடுத்தாந்து வச்சிங்கன்னா அந்த புண்ணாக்கை மாட்டுக்கு வச்சா நல்லா பால் கறக்கும். இந்த எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு அதை எடுத்து ஒரு இதில் ஒரு டப்பாவிலையோ ஒரு பாட்டிலையோ அடைச்சி வச்சிட்டிங்கன்னா சுத்தமான எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பயன்படுத்தலாம், எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த நல்லெண்ணெய் குளிக்கிறது எப்படின்னா, குளியலுக்கு தான் முக்கியமாக எல்லோரும் நினச்சிருக்கீங்க. குளியலுக்கும் சமையலுக்கும் அப்படி இல்லை. இந்த குளியல் ஆம்பளைங்க நல்லா 1 மணி நேரம் மசாஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆயில் எண்ணெய் ஊற்றி ஊற்றி உடம்புலலாம் நல்லா பிடிச்சி கிடிச்சி விட்டால் இந்த உடம்பு வலிலாம் பறந்துடும். அவங்களுக்கு நல்ல மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். தட்டி 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 செய்வாங்க. இந்த அருவிங்கெல்லாம் போயிட்டிங்களா, நல்லா மசாஜ் பண்ணி பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றுனோம்னா கண்ணில் கட்டுவாங்க. கண்ணில் எண்ணெயை ஊற்றி இப்படி கண்ணை கசக்கிட்டு அதை கொண்டாந்து அப்படி மூக்குள்ளே விடுவாங்க. 2-3 வாட்டி மூக்கில் விடுவாங்க. இது ஏன்னா அந்த குழந்தை எண்ணெயிலையும் தண்ணியிலும் தான் வளரணும். எப்பவுமே ஒரு நாள் குழந்தைங்களுக்கு தலை குத்துவாங்க. இப்போ இந்த எண்ணெயை இப்படி தான் பயன்படுத்துவாங்க. இது குழந்தைங்கள வளர்க்கும். பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்போலாம் கண்ணு கட்டிக்குவாங்க. நல்ல எண்ணெயை தூக்கி அப்படியே கண்ணில் வச்சு இப்படி கட்டி வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த கண் பார்வை நல்லா பிரைட்டாக தெரியும். அதுக்காக கண் கட்டி குளியல் நடத்திட்டு இருந்தாங்க. அது மாதிரி அதுக்கும் நல்லெண்ணெய் பயன்பட்டது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சிங்கன்னா இதுங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிண்ணம் எண்ணெய் ஊற்றுவாங்க, நல்லெண்ணெய். ஏன்னா அப்போ கொடுக்குறதே அதுங்களுக்கு வலு ஜாஸ்தி. இதில் தான் நல்ல ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே தூங்கி எழுப்பி உட்கார வச்சு வெடிகாலம் அப்புறம் 5 மணிக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிடுவாங்க. அது இன்றைக்கும் வழக்கமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஊற்றுறதுனால நல்லதுன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெயை வாங்கி ஊற்றுறாங்க. இந்த கால் வலி வந்ததுன்னு வச்சுங்க, இந்த கால் வலிக்கு கால் விழுந்துடும், அடிப்படுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டுக்கு எண்ணெய் ஊற்றி வையின்னுவாங்க. அந்த கட்டு லூஸ் கொடுக்கறதுக்கு எண்ணெய் ஊற்ற சொல்லுவாங்க. ஏன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த கால் ஸ்டிப்பாக இருக்கும். இத்தனை நாள் கட்டு போட்டிருந்து இல்லையா, அது ரத்த ஓட்டம் பரவணும். அந்த இடம் ஸ்டிப்பாக இருக்கும். அப்போ எண்ணெய் ஊற்றி அடிக்கடி எண்ணெயை போட்டு நல்லா தடவிட்டே வந்தோம்னா அந்த ஸ்டிப்னஸ் குறையும். கால் வலி நல்லாயிருக்கும். கால் வலியாக இருந்தாலும் வெறும் எண்ணெயும் தடவலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கால் வலிக்காக ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. என்னன்னா தைலந்தான். 50 கிராம் கடுகு எண்ணெய், 50 கிராம் விளக்கெண்ணெய், 50 கிராம் வேப்ப எண்ணெய், அதில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் இலுப்ப எண்ணெய், இல்லை புங்க எண்ணெய். இதில் ஏதாவது இந்த 5 எண்ணெய் என்ன பண்ணணும், கொஞ்சம் சூடு பண்ணி, லைட்டாக சூடு பண்ணி எல்லா எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சிக்கிட்டு, உங்களுக்கு ரொம்ப கால்வலி, ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குதுன்னா தினம் கூட தடவலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஒரு தேக்கரண்டியில் ஊற்றி கொஞ்சம் கற்பூரம் அதில் போட்டு கொஞ்சம் காய விட்டு அதை சுட எடுத்து தடவி பாருங்கள். வலி உடனே கொஞ்சம் குறையும். அப்புறம் நம்ம வீட்டுங்களில் நமக்கே தெரியாது, இந்த சின்ன சிறு பாம்பு ஒன்று ஓடும், குட்டி குட்டியாக இருக்கும். அது நாக்குப்பூச்சி மாதிரி இருக்கும். அது நம்மளை கட்டிச்சுன்னு வச்சுங்க, உடம்பெல்லாம் தண்டு தண்டாக ஆகிடும். இந்த அலர்ஜி எப்படி அப்படியே இருக்கும், தண்டாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, அப்போல்லாம் கூழில் இவ்வளோ கூழ் எடுத்துக்குவாங்க, பள்ளம் நோட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே வாயில் போட்டுருவாங்க. இப்போ கூழ் இல்லாத இடத்துல என்ன பண்ணுறது, இந்த வாழைப்பழத்தில் ஓட்டை போட்டு வாழைப்பழத்தில் எண்ணெயை ஊற்றி அப்படியே போட்டு முழுங்கிடுவாங்க. உடனே சரியாயிடும். ஒரு 2 வேளை 3 வேளை சாப்பிடும்போது நல்ல சுகமாகிடும். இல்லை நம்ம வெறும் வயிற்றில் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய். எனக்கு இது வேணாம் அது வேணாம், எண்ணெயை கூட குடிச்சிடுறேன், ஆனாலும் எண்ணெயை கூட குடிச்சிக்கலாம். இந்த முகத்துக்கு கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் குளிக்கிறதுக்கு முன்னே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போதே முகத்துக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் கழுவினா உங்கள் முகமும்
அந்த வறட்சி தன்மை போயிடும். எண்ணெய் ஆயில் பசை உள்ளே வந்து இந்த அணுக்கள் உள்ளே இருக்குது பார்த்திங்களா, உள்ளே இறங்கி எண்ணெய் பசை உள்ளே போனதுனால முகமும் ஷைனிங்காக இருக்கும், அந்த வறட்சியும் போயிடும். கை கால் எல்லாத்துலேயும் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுபோல் இது வயிற்று வலி வந்ததுன்னு வச்சுங்க, அப்போவும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வயிற்றில் தொப்பில் தடவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தடவாங்க, உச்சந்தல்லே தடவாங்க. அது உஷ்ணத்தை குறைக்கும் அப்படின்னு ஒரு குறைக்கும், நம்பிக்கையில் குறைக்கும். இந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு பூண்டு வந்து ஒரு பல் எடுத்து அதை நசுக்கி ஒரு கரண்டியில் எண்ணெயை ஊற்றி இந்த பூண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சூடு காய வச்சுட்டு அதை எடுத்து அப்ளை பண்ணணும். எதுக்கு, இந்த கால் பாதம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சந்தில் வந்து நீங்கள் இப்படி நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் குறைஞ்சிரும். இந்த கண் எரிச்சல், தலைக்கு ஊற்றாமல் போனாலே கண் எரிச்சல் எல்லாமே வரும். அதுக்கு தான் நம்ம உடம்பு நல்லா இல்லாத சீத்தலை பிடிச்சின்னு சளி பிடிச்சின்னு ஒரு ஜுரம் வந்து ஒரு 10 நாள் குளிக்காமல் இருக்கிறோன்னு வச்சுங்க, அப்போ வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, தலையெல்லாம் அழுக்காருது, குளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும்போது ஒரு கரண்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு காயட்டு விட்டு அதை எடுத்து நீங்கள் தேய்ச்சா உங்களுக்கு சீத்தலம் பிடிக்காது, நல்லாவே இருக்கும். வயிற்று வலி வந்தெல்லாம் இதை தான் தடவணும். தூக்கம் வரலன்னு வச்சுங்க, சில பேருக்கு தூக்கம் வரலன்னுவாங்க. இவங்க என்ன பண்ணணும், நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு துண்டு ஒன்று விரிச்சிடணும். ஏன்னா எண்ணெய் படும். இந்த 2 காலுக்கும் நல்லா எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வயிற்றுலேயும் ட்ராப்பாக விட்டுக்கலாம். தொப்புளில் வந்து ஒரு 4 ட்ராப் விட்டுக்கிட்டு படுத்திங்கன்னா இந்த காலில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி விறுவிறு ஒரு மாதிரி அது ஒரு விதத்தில் ஒரு மாதிரி தூக்கம் வரும். தூக்கம் வந்து நல்ல தூக்கம் வரும். கொஞ்சம் பிரச்சனைகள், கடன் தொல்லை, தொந்தரவுங்களாக இருக்கிறவங்க இந்த பஞ்சலோ தீபம் வருது இல்லையா, அதெல்லாம் வேணாம். ஏன்னா தீபம் ஜோதி தீபம்னு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும். நல்லெண்ணெய் விளக்கு தான் கோயிலில் போனாலும் நல்லெண்ணெய் நெய் தீபம் போட சொல்லுவாங்க. வீட்லேயும் நல்லெண்ணெய் தான் போடணும். போட்டிங்கன்னா உங்கள் கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நமக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் தான் முக்கியம். கோயிலில் கூட பார்த்திங்களா சிலை இருக்கும். இந்த சிலைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்தம் நல்லெண்ணெயை போட்டு மொத்தத்தையும் தேய்ச்சிட்டு எல்லா சிலைக்கும் தேய்ச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா பூர்ணம் பூக்காது, சிலை வந்து பாதுகாப்பாக இருக்கும் எப்பவுமே. அதுக்கு தான் அந்த நல்லெண்ணெய். நீங்கள் ஒன்றுமே செய்யாத விட்டுட்டா அந்த சிலை வந்து இந்த பனியிலையும் வெயிலையும் அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூத்து. அதுக்காக அவங்க வந்து எண்ணெய் போட்டு பூசிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் வச்சுக்குவாங்க. அதுவும் எண்ணெய்க்கு இது போல். இந்த எருமை மாடு பால் கறக்கலன்னு வச்சுக்கோ, நல்ல எண்ணெயை வாங்கி ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை வாங்கி அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், கஸ்தூரி மஞ்சள், அந்த தூளை போட்டு நல்லா அடித்து கலக்கிட்டு வயிற்றில் ஊற்றிட்டாங்கன்னா அது பால் கறக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பால் இன்க்ரீஸ் பண்ணி தரும். இதுவும் ஒரு வைத்தியம்தான். கால் கட்டு போட்டுக்கணும்னு வச்சுங்க, இந்த கட்டு லூஸ் ஆகிறதுக்கே இந்த எண்ணெய் தான் முக்கியம். இது மாதிரி நிறைய வந்து இந்த நல்லெண்ணெயில் ரொம்ப காரக்குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து பருப்பு பொடி சாதம், இதுக்கெலாம் வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளால் முடிஞ்சால். இல்லைன்னா அது வந்து டேஸ்ட்டு வரல, கொஞ்சம் காரம் கசப்பு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து ஆனால் காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு பருப்பு பொடி கூட பாருங்கள், நல்லெண்ணெய் போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி புளி சாதத்துக்கு கூட சரி, கொஞ்சம் நல்லெண்ணெயை அவங்க காசவே தேவையில்லை, சும்மாவே கூட ஊற்றி விட்ருவாங்க. ஊற்றி விட்டு ஒரு கலர் கறினா அது நல்லா வரும். இது மாதிரி நல்லெண்ணெய் வந்து நிறைய இதுக்கு நன்மை பயக்கிறதுனால தான் இது நல்ல எண்ணெய் அப்படின்ற ஒரு பேர் இதுக்கு வந்தது. மற்ற எண்ணெய்க்கெல்லாம் அவ்வளோ இது கிடையாது. இது வந்து நிறைய வந்து மருத்துவத்துக்கும் உதவுந்தது, இதுக்கும் உகந்தது, எல்லாத்துக்குமே நல்லது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்டில் தெரிவிங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.